வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் வருகை தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் கவர் ஆகும். குரூப் 4ல பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா கவர் ஆகும். சரிங்களா? ஐஎன்எம்ல யூனிட் 3 அந்த யூனிட்ல வந்து கவர் ஆகும். சரிங்களா? இந்த ஐரோப்பியர்கள் வருகையில இருந்து பிவைக்யூவும் சேர்த்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் துரோணாவுடைய ஸ்பெஷல் அவுட் சோர்ஸும் சேர்த்து இந்த வீடியோல பார்த்துடலாம். சரிங்களா? இந்த வீடியோ நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம கையில ஒரு பேப்பரும் பென் எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிட்டே வந்துடும். சரிங்களா? இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். ஐரோப்பியர்கள் வருகை. ஐரோப்பியர்கள் அப்படின்னா யாருன்னா, நம்ம வேர்ல்டுல பாத்தீங்கன்னா பல கான்டினென்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு. அந்த 7 கான்டினென்ட்ல ஐரோப்பா அப்படின்ற ஒரு கண்டத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்யறதுக்காக வராங்க. சரிங்களா? அந்த ஐரோப்பால இருந்து பல கண்ட்ரிகள், சரிங்களா, ஐரோப்பால இருந்த பல நாடுகள் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வராங்க. அந்த ஐரோப்பால இருக்கிற நாட்டை சேர்ந்த மக்களை தான் ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஏன் நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அந்த ஐரோப்பா கண்டமானது சின்னசான ஒரு கண்டம். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு தேவையான மிளகு, வாசனை பொருட்கள் இது எல்லாமே நம்ம இந்தியால இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மிளகு பொருட்கள், வாசனை பொருட்கள் இது எல்லாமே அவங்களுக்கு டிமாண்டாவும் இருந்துச்சு. சரிங்களா? அந்த மிளகு, வாசனை பொருட்கள் இது எல்லாமே வந்து ட்ரேடிங் பண்றதுக்காக, இது எல்லாமே நம்ம இந்தியாவில வந்து மலிவா கிடைக்கிறதுனாலதான் நம்ம இந்தியாவை தேடி ட்ரேடிங் பண்ண வராங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 ஆண்டு அப்ப ட்ரேடிங் பண்ண வந்து 200 ஆண்டுகளுக்கு மேல நம்ம இந்தியாவை ரூல் பண்ணவும் செஞ்சாங்க. சரிங்களா? அதாவது ஐரோப்பா கண்டத்துல இருந்த இங்கிலாந்து அப்படின்ற ஒரு கண்ட்ரில இருந்து, இங்கிலாந்துல இருக்கிற மக்களை தான் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மள 200 ஆண்டுகளுக்கு மேலாக ரூல் பண்ணாங்க. அதாவது 1600 இருந்து 1947 47 தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கும். இத்தனை ஆண்டுகளா வந்து நம்ம இந்தியாவை அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சு ரூல் பண்ணாங்க. சரிங்களா? இப்ப அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்கள் யாரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வேர்ல்டு, சரிங்களா, நம்ம உலக வரைபடத்துல 7 கண்டங்கள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. சரிங்களா? இந்த ஐரோப்பால இருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்யறதுக்காக வந்தாங்க. அதாவது ஆசிய கண்டத்துக்கு கிழக்கிந்திய நாடுகளை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்க. சரிங்களா? கிழக்கிந்திய நாடுகள் நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, சீனா, ஸ்ரீலங்கா இது எல்லாமே வந்து கிழக்கிந்திய நாடுகள்ல அடங்கும். ஓகேங்களா? இந்த ஐரோப்பால இருந்து ஒரு சில கண்ட்ரி, அதாவது 5 கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா 5 கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ண வந்து நிறைய ஆண்டுகளா நம்ம இந்தியாலேயே ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இந்தியாவையும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ட்ரேடிங் பண்ண வரும்போது அவங்கள மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த 5 கண்ட்ரிஸ் இல்லாம இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல இருந்தும் வணிகம் செய்யறதுக்காக வந்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த 5 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்கள பார்க்கலாம். இந்தியாவிற்கு வணிகம் மேற்கொண்ட முக்கிய ஐரோப்பியர்கள், அதாவது ஸ்பெசிபிக்கா அந்த 5 மெம்பர்ஸ். சரிங்களா? ஐரோப்பியர்கள், ஐனா வந்து 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? இந்த இதையே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரா வந்து கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. சரிங்களா? இதை ஷார்ட்கட்டா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். என்னன்னா, போடாடே பிச்சைக்காரா. சரிங்களா? தெரியாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, போனா வந்து ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள், இவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க வணிகம் செய்யறதுக்காக. டா டா வந்து இட்டு பிளஸ் ஆ, இந்த இதை வந்து நம்ம டாவா கன்வே பண்ணிக்கலாம். டச்சுக்காரர்கள், ஆனா வந்து ஆங்கிலேயர்கள். சரிங்களா? டேனா வந்து டேனியர்கள், பிச்சைக்காரன் அப்படின்றத நம்ம பிரெஞ்சுக்காரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இங்க வணிகம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வராங்க இந்த 5 கேரக்டர்ஸும். சரிங்களா? அப்படி வணிகம் செய்ய வந்து கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில வணிகம் செய்யும் போது கிழக்கிந்திய கம்பெனி, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு எப்படி நேம் வந்துச்சு, அது எப்படி நேம் வந்துச்சுன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வணிகம் செய்ய வராங்க? ஐரோப்பால இருந்து. அப்ப நம்ம இந்த திசைகளை குறிப்போம். ஃபர்ஸ்ட் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. சரிங்களா? இந்த ஐரோப்பால இருந்து நம்ம இந்தியா எங்க இருக்கு? ஆசிய கண்டத்துல இருக்கு. சரிங்களா? ஐரோப்பால இருந்து ஆசியா வரும்போது கிழக்கு. சரிங்களா? கிழக்குல ஆசியால இந்தியா எங்க இருக்கு? கிழக்கு பகுதி. சரிங்களா? கிழக்கு இந்தியா. அப்ப கிழக்கிந்திய கம்பெனி இப்படிதான் அந்த நேமானது வந்துச்சு. சரிங்களா? ஐரோப்பால இருந்து
ஆசியால இருக்கிற இந்தியாவுக்கு வராங்க. அப்ப ஐரோப்பால இருந்து ஆசியாவுக்கு கிழக்கு எந்த இடத்துக்கு வணிகம் செய்ய வராங்க? இந்தியா. அப்ப கிழக்கு பிளஸ் இந்தியா, கிழக்கு இந்திய கம்பெனி. இப்படிதான் வந்து இந்த நேம் ஆனது வந்துச்சு. சரிங்களா? டென்மார்க்ல இருக்கிறவங்கள டானியர்கள் அப்படின்னு சொல்றோம். நெதர்லாந்துல இருக்கிறவங்க மக்களை நெதர்லாந்து அப்படின்றது ஹாலந்துன்னு இருந்துச்சு. சரிங்களா? ஆல்ரெடி இந்த நெதர்லாந்து அப்படின்ற கண்ட்ரியோட நேம் வந்து ஹாலந்து. அதுக்கப்புறம் தான் நெதர்லாந்து அப்படின்றது சேஞ்ச் பண்ணாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெதர்லாந்துல இருக்கிறவங்க டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல இருக்கிறவங்க ஆங்கிலேயர்கள். போர்ச்சுகல் நாட்டுல இருக்கிறவங்கள போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப இவங்க எப்படி ட்ரேடிங் பண்ண வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். எதற்காக நம்ம வணிகம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி பல கண்டங்கள்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கும் கிழக்கிந்திய நாடுகளுக்கும் வணிகம் செய்ய வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களதான் வந்து வணிகம் செய்ய வரும்போது அதிக லாபம் கிடைச்சது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சரிங்களா? அவங்க வணிகத்துல இவ்வளவு லாபம் கிடைக்குது இந்தியாவுக்கு போனா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்தியாவுக்கே வராங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கிழக்கிந்திய நாடுகளுக்கு வராங்க. ஸ்பெசிபிக்கா இலங்கை, சீனா, நம்ம இந்தியா, சரிங்களா? இன்னும் சில நாடுகளுக்கும் வருகை புரியுறாங்க. இது எப்படி இந்த ஐரோப்பியர்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்தியாவுடைய செல்வ வளம் பற்றிய குறிப்புகள் மூலமா தான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதை யாரு வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதாவது மென்ஷன் பண்ணாங்க இவ்வளவு செல்வ வளம் இந்தியால இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டூரிஸ்டர் தான். சரிங்களா? அதாவது மார்க்கோ போலோ. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெனிஸ் நகர பயணி. வெனிஸ் அப்படின்றது இத்தாலி இருக்கிற பிளேஸ். சரிங்களா? மார்க்கோ போலோ யாருன்னா ஒரு டூரிஸ்டர். அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து சுத்தி பார்க்க வந்தவர் தான் மார்க்கோ போலோ. அப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரு நிமிஷம். வெனிஸ் வெனிஸ்ன்றது இத்தாலி இருக்கிற ஒரு பிளேஸ். சரிங்களா? இந்த வெனிஸ் நகரத்துல நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அப்படி இந்தியாவை சுத்தி பார்க்கும்போது இந்தியாவில என்னென்னலாம் இருக்கு, எவ்வளவு செல்வ வளம் இருக்கு அப்படின்றத பார்த்து எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய பயண குறிப்புகள்ல மென்ஷன் பண்ணிடுறாரு. சரிங்களா? அதுதான் இங்க குறிப்புகளா இருக்கு. அதாவது இந்தியாவின் செல்வ வளம் குறிப்புகள். யாருடைய குறிப்புகள்? மார்க்கோ போலோடைய குறிப்புகள். இதன் மூலமா தான் இந்த ஐரோப்பியர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இந்தியாவில இவ்வளவு செல்வ வளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பிளானோடவே நம்ம இந்தியாவுக்கு வராங்க. சரிங்களா? இந்த வரலாற்று அறிஞர்கள் இந்த ஐரோப்பியர்கள் வணிகம் செய்ய வந்த காலத்து தான் நவீன இந்திய வரலாற்றின் தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த வணிகம் செய்யறதும் முடிவு பண்ணியாச்சு. அப்ப எந்த ரூட் வழியா நம்ம இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது வணிக பாதைகள் 3 வழியில வராங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீர் வழியில வராங்க. ஓகேங்களா? நீர் வழியில வரும்போது கடல் வழியா தான் கண்டுபிடிச்சு வராங்க. ஆனா அந்த வழியை வந்து தடை பண்ணிடுறாங்க. யாரு அப்படின்னா அரேபியர்கள். சரிங்களா? அரேபியர்கள் வந்து இவங்க வந்த நில வழிய கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த வழி என்ன ஆகும்? அவங்களுக்கு சொந்தமாயிடும். அப்ப அந்த வழியில வந்து வர முடியாது. வணிகம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிக்கும் போது வர முடியாது. நெக்ஸ்ட் வந்து சரி நீர் வழி தான் தடை பண்ணுச்சு, அப்ப நில வழியை கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு நில வழியா வந்து வராங்க. அப்ப நில வழியாவும் வரும்போது அரேபியர்கள் திரும்பவும் அந்த வழியையும் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நில வழியும் கேன்சல் ஆயிடுது. தேர்ட் வந்து நில வழி திரும்பவும் வேற ஒரு ரூட் வழியா பட்டு வழித்தடம் வழியா வராங்க. ஏன் இதை பட்டு வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்கன்னா விலை மதிப்பு மிக்க, அதாவது பட்டு, தங்கம், இது எல்லாமே வந்து இந்த வழியா தான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இந்த வழியா தான், இந்த நிலவழி வழியா தான், இந்த வழியா தான் வந்து இவங்க இம்போர்ட் பண்றதும் எக்ஸ்போர்ட் பண்றதும் இருந்துச்சு. சரிங்களா? தங்கம், பட்டு இது எல்லாமே வந்து விலை மதிப்பு மிக்கதா இருந்துச்சு. இதன் வழியா ட்ரேடிங் பண்ணும்போது பட்டு வழித்தடம் அப்படின்ற பேரானது வந்துச்சு. சரிங்களா? இந்த வழியையும் வந்து தடை பண்ணிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமானிய துருக்கியர்கள். சரிங்களா? எப்ப அப்படின்னு பார்க்கும்போது 1453. சரிங்களா? இந்த வழியும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு 1453. சரிங்களா? எந்த பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கான்ஸ்டான்டினோபிள். இது வந்து துருக்கியோடைய கேபிட்டல். சரிங்களா? அந்த டைம்ல துருக்கியோட கேபிட்டலா இருந்துச்சு இது கான்ஸ்டான்டினோபிள். இந்த கான்ஸ்டான்டினோபிள இஸ்தான்புல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கான்ஸ்டான்டினோபிள துருக்கியோடைய கேபிட்டல் கான்ஸ்டான்டினோபிள். இதை வந்து கேப்சர் பண்ணதுனால நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வர முடியல. சரிங்களா? இதுவும் வந்து ஒரு ரீசனா இருந்துச்சு. இப்ப இதுக்கப்புறம் வரணும், நில வழியும் கேன்சல் பண்ணியாச்சு, நீர் வழியும் கேன்சல். இதுக்கப்புறம் வரணும் அப்படின்னா ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சுதான் வரணும். சரிங்களா? அப்படி புதிய வழி கண்டுபிடிச்சு வந்தவங்க தான் முதல்ல வந்தவங்க தான் ஐரோப்பால இருந்து முதல்ல வந்தவங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் தான்.
சரிங்களா. போர்ச்சுகீசியரை பத்தி நம்ம பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள் பத்தி பார்க்கும்போது இவங்க போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க, அதனால போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கடல் வழியை கண்டுபிடிக்கிறது ஆர்வமா இருந்தவங்க, சரிங்களா. அந்த ஆர்வமா இருந்து கடல் வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு யார் ரீசனா இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது அந்த போர்ச்சுகீசிய இளவரசரான ஹென்றி, சரிங்களா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ச்சுகீசிய நாட்டுடைய இளவரசரா இருந்தவர். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நாட்டு மக்கள் கிட்ட மோட்டிவேட் பண்றாரு. இது மாதிரி நம்ம வந்து எப்பவும் போல சும்மா வந்து நம்ம படையிலே இருக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம புதிய கடல் வழியும் தெரிஞ்சுக்கணும், அதன் மூலமா நிறைய சாகச பயணங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டு மக்களை வந்து ஊக்கம் கொடுக்குறாரு, சரிங்களா. யாரு, இளவரசர் ஹென்றி. அதனால அந்த புதிய கடல் வழியும் கண்டுபிடிச்சாங்க, அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க. யாரு, இந்த போர்ச்சுகீசியர்கள், சரிங்களா. இவருடைய அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா இளவரசர் ஹென்ரியுடைய தந்தை யாருன்னா முதலாம் ஜான், சரிங்களா. இவரும் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய மாலுமிகளை வந்து ஊக்குவிக்கிறாரு, ஓகேங்களா. ஹென்ரிக்கு ஒரு சப்போர்ட்டிவாவும் இருக்கிறாரு யாரு, முதலாம் ஜான், சரிங்களா. தன்னுடைய நாட்டு மாலுமிகளை ஊக்குவிக்கிறாரு ஹென்றி கூட சேர்ந்து. அதனால ஹென்ரிக்கு வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் சேர்ந்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னா மாலுமி ஹென்றி அல்லது நேவிகேட்டர் ஹென்றி அப்படின்னு வந்து இவருக்கு பேர் வைக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஊக்குவிச்சார் இல்லையா, அந்த மோட்டிவேஷனால ஒரு சில பேர் வந்து கடல் வழியை கண்டுபிடிக்க ஆர்வமா வந்து போறாங்க. அப்படி அந்த கடல் வழியை கண்டுபிடிச்சவங்க தான் பார்த்தோலோமியோ டயஸும் வாஸ்கோடகாம். இவர் தான் வந்து பார்த்தோலோமியோ டயஸ், இவர் வாஸ்கோடகாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் யாரு வந்து இந்த மோட்டிவேட் ஆகி போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோலோமியோ டயஸ், சரிங்களா. இவர் தான் வந்து முதல்ல கடற்பயணம் மேற்கொண்டவர் புதிய கடல் வழி கண்டுபிடிப்புல, சரிங்களா. இந்தியாவுக்கான புதிய கடல் வழி கண்டுபிடிப்புல முதல் பயணம் மேற்கொண்டவர் யாருன்னா பார்த்தோலோமியோ டயஸ், சரிங்களா. இதையும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எப்ப அப்படின்னா 1487 இவர் வந்து அப்படி பயணம் செஞ்சு போகும்போது ஆப்பிரிக்காவுடைய தென்கோடி முனை வரைக்கும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவரால் போக முடியல, யாரால, பார்த்தோலோமியோ டயஸால, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகமா வந்து புயல் வீசுது, காற்று தாக்கம் வந்து இவரால் தாங்கிக்க முடியல. புயல் வீசும்போது உடனே வந்து ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாரு. ஆனா தென்கோடி மலை வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் இவரால் பயணம் மேற்கொள்ள முடியல, யாரால, பார்த்தோலோமியோ டயஸால. இவர் திரும்பி வரும்போது மன்னர் 2ஆம் ஜான் தான் இருக்கிறாரு. இவர் தான் அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து மோட்டிவேட் பண்றாரு. பரவாயில்ல, நீ இது வரைக்கும் வந்து போயிருக்கிற, இதுவே ஒரு பெரிய வெற்றி தான், நம்ம இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்தியாவுடைய கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாரு. அதனால நன்னம்பிக்கை முனை அப்படின்ற அந்த ஆப்ரிக்கோட தென்கோடி முனைக்கு நன்னம்பிக்கை முனைன்னு ஒரு பேர் வைக்கிறார். யாரு, 2ஆம் ஜான், சரிங்களா. நம்பிக்கை அளித்தவர் யாருக்கு, டயஸ்க்கு, பார்த்தோலோமியோ டயஸ்க்கு நம்பிக்கை அளித்தவர் 2ஆம் ஜான். அந்த தென்கோடி முனைக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேர் வச்சவரும் 2ஆம் ஜான் தான், சரிங்களா. இது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் அந்த கேப் ஆஃப் குட் ஹோப், சரிங்களா. இப்ப வந்து இவர் தென்கோடி முனை வரைக்கும் போனாரு, அதுக்கப்புறம் போக முடியல. அதுக்கப்புறம் அந்த தென்கோடி முனையை தாண்டி நம்ம இந்தியாவுக்கு போய் இந்தியாவில கடல் வழி பயணம் மேற்கொண்டு சக்சஸ் ஆனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோடகாமா, சரிங்களா. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தோலோமியோ டயஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு கடல் வழி பயணம் மேற்கொண்டது யாருன்னா வாஸ்கோடகாம். இவர் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைஞ்சு அங்கிருந்து மொசாம்பிக் வழியாக கோழிக்கோடு, நம்ம இந்தியாவில இருக்கிற கோழிக்கோடையே அடைஞ்சாரு, சரிங்களா. எப்ப அப்படின்னா மே 27 1498 கோழிக்கோடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற ஒரு பிளேஸ் தான், ஓகேங்களா. இந்தியா வந்தடைந்த முதல் போர்ச்சுகீசியர், இதே வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. முதலில் கடல் பயணம் மேற்கொண்டவர் அப்படின்னா பார்த்தோலோமியோ டயஸ். இந்தியா வந்தடைந்த முதல் போர்ச்சுகீசியர் அப்படின்னா வாஸ்கோடகாமா, சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இவர் வந்து அப்படி கோழிக்கோடுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து அப்படி கோழிக்கோடு வந்து ட்ரேடிங் பண்ணும்போது கொச்சியில ஒரு சரக்கு கிடங்கை வந்து உருவாக்கிடுறாரு. கண்ணனூர்ல ஒரு சிறைச்சாலையும் கோட்டையும் வந்து கட்டிடுறாங்க, யாரு, இந்த வாஸ்கோடகாம், சரிங்களா. இவர் வந்து 3 முறை நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கிறாரு பயணம் செஞ்சு. இவருடைய வழித்தடம் எப்படி இருக்குன்னா போர்ச்சுகல்ல இருந்து மொசாம்பிக் வழியா, அதாவது தென்கோடி முனை வழியா வந்து மொசாம்பிக்ல இருந்து அப்படியே நம்ம இந்தியாவில இருக்கிற கோழிக்கோடு, கள்ளிக்கட், கோழிக்கோடுக்கு இங்கிலீஷ்ல வந்து கள்ளிக்கட் அப்படி சொல்லுவாங்க. இப்படி வந்து வந்துடுறாரு, சரிங்களா. இதுதான் அவருடைய ரூட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முதல் பயணம் 3 பயணம் வந்து மேற்கொண்டாரு இல்லையா, அது எப்படின்றத நம்ம எல்லாம் டேட்டா பார்க்கலாம். முதல் பயணம் 1498 மே 27 வராரு. எங்க அப்படின்னா கோழிக்கோடு, சரிங்களா. கேரளால இருக்கிற கோழிக்கோடு வந்தாரு. 3 கப்பல்கள்ல 170 நபரோட கோழிக்கோடு என்ட்ரி ஆகுறாரு, சரிங்களா.
இவரை வரவேற்றவர் கோழிக்கோடு வந்த அப்புறம் யார் வரவேற்றாங்க, எந்த மன்னர் அப்படின்னு பார்க்கும்போது கோழிக்கோடுடைய மன்னர் யாரு, சாமுத்திரி ராஜா, சாமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து வரவேற்கிறார். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வணிகம் செய்யறாரு. வந்து ஃபர்ஸ்ட் முறை வந்து வணிகம் செய்யும் போது அதிக லாபம் வந்து இவருக்கு கிடைக்குது. சரிங்களா. அப்ப நார்மலா தான் வந்து கடல் வழியை கண்டுபிடிச்சு வந்து ட்ரேடிங் பண்ண வந்தாங்க. அது முதல் முறையே வந்து அதிகப்படியான லாபம் வந்து கிடைச்சதுனால இப்ப கண்டிப்பா வந்து இங்க இந்தியாவுக்கு நிறைய கடல் வழி பயணங்களை இவங்க மேற்கொள்ளணும் ஒரு ஆசை வந்துடும். சரிங்களா. அதனால அதிகமா வந்து நம்ம இந்தியாலேயே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாலேயே இவங்க தங்கி மொத்த இந்தியாவையும் அவங்களுடைய கண்ட்ரோல்லே கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா. அது வேற விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப வந்து இந்த கடல் வழி பயணத்தை பார்க்க போறோம். சரிங்களா. 1498 இவர் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போயிடுறாரு. ஆகஸ்ட் 29. சரிங்களா. அவருடைய போர்ச்சுகல் நாட்டுக்கே வந்து திரும்பி போயிடுறாரு. யாரு, வாஸ்கோட காமா. ஓகேங்களா. வாஸ்கோ 1500 சரி அந்த வாஸ்கோட காமாவே திரும்பி போயிடுறாரு. அங்க போர்ச்சுகல்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, சரிங்களா, போர்ச்சுகல் நாட்டுல இருக்கிற ட்ரேடிங் பண்ண வரவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செகண்ட் வந்து பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல சூஸ் பண்ணி அனுப்புறாங்க. சரிங்களா. இவர் வந்து இரண்டாவதா வந்து அனுப்புறாங்க. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 13 கப்பலோட 1200 மாலுமிகளோட நம்ம அதே கோழிக்கோடுக்கே வந்து வருவாரு திரும்பவும். ஓகேங்களா. ஆனா புக்ல வந்து இந்த 100 வீரர்களும் கொடுத்திருப்பாங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1200 மாலுமிகள், 100 வீரர்கள், புக்ல 100 வீரர்களும் கொடுத்திருப்பாங்க. இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெட்ரோ அல்வாரிஸ் கேப்லர் இவர் வந்து இப்ப கோழிக்கோடுக்கு வந்துட்டாரா. இங்கதான் வந்து இவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். சரி, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நாங்க மட்டும்தான் வணிகம் செய்யணும். மற்ற அரேபியர்கள் சார்ந்த முஸ்லிம்கள் வந்து நம்ம இந்தியாவில ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா. அவங்களாம் யாருமே வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்றது இவருடைய எண்ணமா இருந்துச்சு. அதனால அவங்க கூட வந்து அரேபியர்கள் கூட ஃபைட் பண்ணதால இவர் வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க இந்தியர்கள் சேர்ந்து. சரிங்களா. அரேபியர்கள் கூட ஃபைட், அதனால திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா. இதுதான் இவருடைய பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோ அல்வாரிஸ்க்கு அல்வா கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. திருப்பி அனுப்பப்பட்டவர் யாருன்னா அல்வாரிஸ். அப்ப அல்வா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் தான் வந்து வாஸ்கோட காமா. சரிங்களா. வாஸ்கோட காமாவுடைய இரண்டாவது பயணம் எப்ப வந்தாரு அப்படின்னா 1802 அக்டோபர் 29. எத்தனை கப்பல்ல வராரு அப்படின்னா 20 கப்பலோட வந்தாரு. எங்க, அதே கோழிக்கோடுக்கு தான். செகண்ட் டைமும் கோழிக்கோடுக்கு தான் வராரு. அப்படி கோழிக்கோடுல வந்து வழக்கம் போல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ட்ரேடிங் பண்ணும்போது கொச்சினை வந்து நோட் பண்றாரு. சரிங்களா. இங்க கோழிக்கோடை விட கொச்சின்ல இவ்வளவு சூப்பரா இருக்கே, இங்க இவ்வளவு வசதி இருக்கே. அதிக வசதி இருந்ததால எங்க கொச்சின்ல, சரிங்களா, அதிக வசதி இருந்ததால அப்ப கொச்சினுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொச்சினுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சினுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு அவருடைய ட்ரேடிங் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. அங்க அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு, வாஸ்கோட காமாவுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அரேபிய முஸ்லிம் வியாபாரிகளை தோற்கடிக்கணும். அவங்க வந்து இந்த இந்தியா கூட நாங்க மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணணும், இவங்க எல்லாம் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்றது இவருடைய நோக்கமாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கள்ளிக்கோட்டையை சூறையாடினாங்க. என்னடா இது, கள்ளிக்கோட்டை மன்னர் தான் இவரை ஃபர்ஸ்ட் வரவேற்று கள்ளிக்கோட்டையை சூறையாடிட்டாரே அப்படின்னு பார்க்கும்போது இங்கதான் வந்து ஒரு ஃபைட் நடக்குது. என்ன ஃபைட் அப்படின்னா, கொச்சினுக்கு போயிட்டாரு இல்லையா யாரு, வாஸ்கோட காமா. வாஸ்கோ பிளஸ் கொச்சின் அரசர், சரிங்களா, கொச்சின் அரசர் இவங்க 2 பேரும் வந்து ஒன்னாயிட்டாங்க. யாருக்கு எதிரா அப்படின்னா கள்ளிக்கோட்டை அரசருக்கு எதிரா. கள்ளிக்கோட்டை அரசர் யாரு, சாமரி. ஏன்னா அவருக்கு எதிராக வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த வாஸ்கோட காமாவுக்கும் அரேபிய முஸ்லிம்களை வந்து வணிகம் செய்யறது பிடிக்கல, கொச்சின் அரசருக்கும் முஸ்லிம்கள் வந்து இந்த இடத்துல வணிகம் செய்யறது பிடிக்கல. ஆனா கள்ளிக்கோட்டை மன்னருடைய எண்ணம் என்னன்னா எல்லாரும் தான் நம்ம இந்தியாவில ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றது இவருடைய எண்ணமா இருந்துச்சு. இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வணிகம் செய்யணும் அப்படின்றது கள்ளிக்கோட்டை மன்னருடைய நோக்கமா இருந்துச்சு. இது வந்து பிடிக்காம கள்ளிக்கோட்டை மன்னர் அவருடைய கள்ளிக்கோட்டையே வந்து சூறையாடிட்டாங்க. யாரு, வாஸ்கோட காமாவும் கொச்சின் அரசரும் சேர்ந்து சூறையாடிட்டாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம கோட்டையும் வந்து கட்டிக்கொள்ள அனுமதி கொடுக்குறாரு யாரு, கொச்சின் அரசர். யாருக்கு, வாஸ்கோட காமாவுக்கு. சரிங்களா. அது இப்ப வந்து இந்த கள்ளிக்கோட்டையை வந்து கோட்டை வந்து ஒண்ணு கட்டியாச்சு. இவருடைய இப்ப இந்த வாஸ்கோட காமா என்ன பண்றாங்க, அவங்களுடைய வணிகத்தை வந்து முழுமையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எங்க அப்படின்னா கொச்சின்ல. சரிங்களா. கொச்சின்னா போர்ச்சுகீசியருடைய ஆரம்ப கால தலைநகரமா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 1730 வந்து கோவாவை தலைநகரா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவருடைய 3வது பயணம் யாருடைய? வாஸ்கோடகாமாவுடைய 3வது பயணம் எப்ப அப்படின்னா 1724 டிசம்பர். சரிங்களா? டிசம்பர்ல வந்து திரும்பவும் வராரு. கேரளால இருக்கிற கொச்சினுக்கு தான் வராரு. சரிங்களா? ஏன்னா கொச்சின் தானே இவருக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க, கொச்சின் அரசர். அப்ப கொச்சின்ல இருக்கும்போது அங்கே வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கொச்சின் கோட்டையில இவருக்கு வந்து ஒரு சமாதி கட்டிடுறாங்க. சரிங்களா? அப்ப இவருடைய பீரியட் எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இந்தியாவுக்கு போனா, அதாவது கிழக்கிந்திய நாடுகளுக்கு போனா நமக்கு நிறைய வந்து வருமானம் கிடைக்குது, இந்தியால அதிக செல்வங்கள் இருக்கு, அது ஃபுல்லாமே வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்ற நோக்கத்துல ஆஹ் நிரந்தரமா வந்து ஒரு ஆளுநரை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. சரிங்களா? எங்க? நம்ம இந்தியால. சரிங்களா? அப்படி நியமிச்சு அவங்கள வந்து நம்ம போர்ச்சுகீசியர்கள் வந்து எப்படி ட்ரேடிங் பண்றாங்க அதெல்லாம் கண்காணிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அதன்படி அந்த ஆளுநர்களையும் நியமிக்கிறாங்க. சரிங்களா? 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆளுநரை நியமிக்க பிளான் போடுறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் இந்த 3 பேர். சரிங்களா? பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா, அல்போன்சோ டி அல்புபெர்க், நினோட்டா ஹுங்கா. நினோட்டின்னு இருக்கும், அல்புபெர்க் அல்புகர்க்னு இருக்கும் புக்ல. ரெண்டுமே வந்து இதையே நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த அப்படி நியமிச்ச ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. ஓகேங்களா? இவருடைய பீரியட் எப்படின்னா 1505 இருந்து 1509 வரைக்கும் இவர் தான் வந்து பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. சரிங்களா? 1505 வராரு. இவரை நியமிச்சுறாங்க. இவர் தான் வந்து இந்தியாவுடைய முதல் போர்ச்சுகீசிய ஆளுநரா இருந்தாரு. யாரு? அல்மெய்டா. சரிங்களா? இவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அரேபிய முஸ்லீம்களை வந்து தோற்கடிக்கணும், அவங்க வந்து வணிகம் செய்யக்கூடாது, அதுதான் இவருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. இந்த போர்ச்சுகீசியர் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அரேபிய முஸ்லீம்களை வந்து ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது, நாங்க தான் வந்து ட்ரேடிங் பண்ணி மொத்த லாபத்தையும் நாங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவருடைய நோக்கமானது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கடற்படையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஏன்னா எந்த வணிகர்களா இருந்தாலும் கடல் வழியா தானே வருவாங்க. அப்ப நம்ம கடற்படை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து மத்த கண்ட்ரிஸ்ல இருந்து வரவங்கள தாக்கிடலாம். அப்ப நம்ம அதை ஸ்ட்ராங்கா வச்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்மேடா வந்து ஒரு பிளான் போடுறாரு. சரிங்களா? அந்த கொள்கை தான் இந்த நீல நீர் கொள்கை. கடற்படையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான் இந்த நீல நீர் கொள்கை. சரிங்களா? ப்ளூ வாட்டர் பாலிசி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரிங்களா? ப்ளூ வாட்டர் பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாருன்னா அல்மேடா. இவர் 1709 எகிப்திய போர்ல வந்து இறந்துருவாரு. சரிங்களா? இந்த அல்மெய்டாக்கு அப்புறம் யார் நியமிக்கப்பட்டாங்க இந்தியாவுடைய ஆளுநரா? சரிங்களா? அதாவது போர்ச்சுகீசிய ஆளுநரா நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அல்போன்சோ டி அல்புகர்க். இவருடைய டைம் லைன் எப்போ அப்படின்னா 1709 இருந்து 1715 வரைக்கும். சரிங்களா? 2வது போர்ச்சுகீசிய ஆளுநரா இருந்தவர். உண்மையின் அதிகாரத்தை நிறுவியவர். ஏன்னா இவர் அதிகப்படியான பிளேசஸை வந்து போர்ச்சுகீசிய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். அதாவது அங்க வணிகம் செய்யறாங்க இல்லையா, அந்த போர்ச்சுகீசியர் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாரு. இந்தியாவில அந்த பிளேசஸ்லாம் சரிங்களா ஃபைட் பண்ணி உண்மையில் அதிகாரத்தை நிறுவினாரு. யாரு? அல்புகர். ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. உண்மையில் அதிகாரத்தை நிறுவியவர் அல்புகர். 1710 கோவாவை கைப்பற்றிட்டாரு. 1711 மலாக்காவை கைப்பற்றிட்டாரு. 1715 ஆர்மஸ் துறைமுகத்தை கைப்பற்றிட்டார். அவருடைய கண்ட்ரோல கொண்டு வந்துட்டார். இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு. யாரு? இந்த அல்புகர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்திய பெண்களையே வந்து நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம். அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்றதுக்காக நம்ம இந்தியாலே தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் திருமணம் வந்து இந்திய பெண்களே நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. சரிங்களா? அப்படி உருவான குழு தான் யுரேஷியன் அப்படின்னு ஒரு குழு உருவாயிருக்கும். சரிங்களா? இனக்குழு. அதாவது யூரோப் பிளஸ் ஏசியன், ஐரோப்பா கண்டத்துல இருந்தவங்க தான் இந்த போர்ச்சுகீசியர்கள். ஆசிய கண்டத்துல தான் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்ப இந்தியாவில தானே இந்த போர்ச்சுகீசியர் வணிகம் செய்ய வராங்க. அப்ப போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெண்களை திருமணம் செய்யும் போது யூரோ பிளஸ் ஏசியன், யுரேஷியன் அப்படின்ற இனக்குழுவானது உருவாச்சு. சரிங்களா? இவர் 1715 கோவாலே இறந்துருவார். சதி ஒழிப்பு திட்டத்தின் முன்னோடியாவும் இருந்தவர். அந்த திட்டத்தை வந்து ஒழிச்சவர். சரிங்களா? யாரு? இந்த அல்புகர்க். இதையும் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அல்புகர்க். நினோட்டா ஹுன்னா 3வதா நியமிக்கப்பட்ட ஆளுநர் யாருன்னா நினோட்டா ஹுன்னா. 1729 இருந்து 1738 வரைக்கும் இவருடைய டைம் லைன். சரிங்களா? ஆளுநரா இருந்தார் போர்ச்சுகீசியருடைய தலைமையில. 1730 கோவாவை வந்து தலைநகரா சேஞ்ச் பண்ணவர் யாருன்னா நினோட்டா குன்ஹா. இதே வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1734 இங்க ஒண்ணு பார்க்கணும். கோவாக்கு முன்னாடி என்ன தலைநகரா இருந்துச்சு ஆரம்ப கால தலைநகரா?
கொச்சின். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொச்சினுக்கு அப்புறம் 1830 கோவாவை தலைநகரா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 1834 பசினை கைப்பற்றினாரு நினோட்டா குன்ஹா. 1837 டையூவையும் 1848 சால்செட்டையும் வந்து ஆக்கிரமிச்சிடறாரு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த போர்ச்சுகீசியர்களால் நம்ம இந்தியாவில் வந்து ட்ரேடிங் பண்ண வந்தாங்க. அவங்களுடைய வருகையால இந்தியாவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இந்திய அரசர்களிடையே வந்து ஒற்றுமை இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, கொச்சின் அரசர் போயிட்டு போர்ச்சுகீஸ் சேர்ந்துட்டாங்க. கள்ளிக்கோட்டை மன்னரை வந்து எதிரியா வந்து பார்த்தாங்க. அதே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அரபு வணிகர்களையும் கப்பல் உரிமையாளர்களால போர்ச்சுகீஸரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா, இவங்ககிட்ட அதிகப்படியான இராணுவ பொருட்கள் இருந்துச்சு, இராணுவ போர்க்கருவிகள்லாம் இவங்ககிட்ட அதிகமா இருந்துச்சு. அந்த யுத்திகளும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதையும் வந்து யூஸ் பண்ணி ஈஸியா இந்தியா இருக்கிற பிளேசஸை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஆயுதங்கள், பீரங்கிகள் இது எல்லாத்தையும் அவங்க எப்பவுமே வந்து அவங்களுடைய சேவிங்ஸ்ல வந்து இருந்துச்சு. சரிங்களா. அவங்க இருக்கிற இடத்துல இந்த ஆயுதங்களும் பீரங்கிகளும் வச்சுட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பயமுறுத்தி, அதாவது அச்சுறுத்தல்னா பயமுறுத்தி வந்து வர்த்தகத்துல வந்து ஆதிக்கம் பண்ணாங்க. ஆதிக்கம் அப்படின்னா நாங்க சொல்றதா யாரும் கேட்கணும் அப்படின்றது ஆதிக்கம். சரிங்களா. ஆதிக்கம் பண்ணாங்க யாரும், இந்த போர்ச்சுகீசியர். சரிங்களா. ஆனா உண்மையில் இது ஆங்கிலேயருக்கு தான் பயனளித்தது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் வந்தா, போர்ச்சுகீசியர்கள், செகண்ட் வந்து டச்சுக்காரர்கள், மூணாவது வந்து ஆங்கிலேயர்கள். சரிங்களா. ஆங்கிலேயருக்கு ஏன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு முன்னாடியே இருக்கிற, அதாவது போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அப்ப போர்ச்சுகீஸரே ஈஸியா வந்து எல்லா இந்தியாவில இருக்கிற ஃபைட் பண்ணி எல்லா ஒரு சில பிளேசஸ் அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இவங்க போர்ச்சுகீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் கைப்பற்றிடுவாங்க. டச்சுக்காரர்கள் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஈஸியா வந்து கைப்பற்றிடுவாங்க. சரிங்களா. இதுதான் ஆங்கிலேயருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்தியர்கள் கிட்ட போயிட்டு அவ்வளவு பேர் இருக்கும்போது இந்தியர்கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ண முடியாம நம்ம ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவங்கிட்ட ஈஸியா நம்ம பீட் பண்ணி வாங்கிடலாம், அந்த பிளேசஸ் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூஸ்ஃபுல்லான அந்த இந்தியாவில் இருந்த பிளேசஸ்லாம் யூஸ்ஃபுல்லா வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரிங்களா. சென்னை சாந்தோம் இங்கேயும் வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து அரைவ் பண்ணிருக்கிறாங்க. சென்னை சாந்தோம். சரிங்களா. போர்ச்சுகீசியர்கள் கருப்பர் நகரம் என அழைத்த பிளேஸ் எதுனா மயிலாப்பூர். ஆங்கிலேயர்கள் கருப்பர் நகரம் என அழைத்த இடம் வந்து ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் டவுன் அப்படின்னா சென்னை மாகாணத்துல இருந்த ஒரு சில பிளேசஸ் குறிப்பிட்டு தான் ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா. பல பயிர்களை இந்தியால அறிமுகம் செஞ்சாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த போர்ச்சுகீசியர்கள் பார்த்தோம்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல ஒரு சில பிளேசஸ் வந்துருச்சு. சரிங்களா. அப்ப அந்த பிளேசஸ்ல வந்து ஒரு சில பயிர்களை வந்து பயிரிடுமாறு அறிமுகப்படுத்துறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்னென்ன பயிர்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புகையிலை சாகுபடி. சரிங்களா. செகண்ட் வந்து பட்டாணி, அன்னாச்சி, முந்திரி, பப்பாளியும் இதுல வரும். சரிங்களா. இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பயிரிட சொல்லி. இந்த புகையிலை இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ச்சுகீசியருடைய வீழ்ச்சிக்கான காரணம், இவங்க எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க, இன்னும் வந்து நம்ம இந்தியாவில ட்ரேடிங் பண்ணாம வீழ்ச்சி அடைந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, ஆளுநர்களை நியமிச்சாங்க இல்லையா, அந்த ஆளுநர்கள்ல அல்புகருக்கு அப்புறம் வந்த ஆளுநர்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, பலவீனமா இருந்தாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு ரீசனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திறமை குறைந்தவர்களா இருந்தாங்க. மத சகிப்புத்தன்மை அற்றவர்களாக இருந்தனர். அதாவது அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்தியாவில இருக்கணும்னு நினைச்சாங்க. நம்ம இந்தியாவில இருந்த இந்து முஸ்லீம் எல்லாரையும், அது மட்டும் இல்லாம அரேபிய முஸ்லீம்களையும் வந்து வெறுத்தாங்க. இதுவும் வந்து ஒரு ரீசனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ மதத்தை வந்து கட்டாயமா வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க. காட்டஸ் முறைய தப்பா வந்து யூஸ் பண்ணாங்க. காட்டஸ் முறை அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வரும்போது, இந்தியாவுக்குள்ள வணிகர்கள் வந்து ட்ரேடிங் பண்ண வரும்போது அந்த காட்டஸ் அப்படின்ற ஒரு சீட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த சீட்டை வாங்கிட்டு தான் நம்ம இந்தியாவுக்குள்ள ட்ரேடிங் பண்ணவே வரணும். சரிங்களா. கடல் வழியில அதை வாங்கிட்டு தான் நம்ம இந்தியாவுக்குள்ளவே வரணும். அதை வந்து அதிக விலைக்கு வந்து வித்து ஏமாத்துறாங்க. சரிங்களா. மற்ற வணிகர்களை ஏமாத்துறாங்க. இதனாலேயும் வந்து இந்தியர்களுக்கு இவங்களோட பிடிக்கல. அது மட்டும் இல்லாம டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ட்ரி குடிக்கும் போது புதுசா வந்து இவங்க நிறைய ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க இல்லையா, பொருட்கள் எல்லாம் சேல்ஸ் பண்ணும்போது நம்ம இந்தியாவில இருந்த மக்கள், அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து ட்ரேடிங் பண்ண வந்தவங்க எல்லாரும் டச்சுக்காரர்கள்கிட்டையும் பிரிட்டிஷ் கிட்டையும் வந்து போயிட்டாங்க. அப்ப இந்த போர்ச்சுகீசர்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா இவங்க
ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. கட்டாயப்படுத்துறது, பணம் பறிக்கிறது இதெல்லாம் பண்ணதுனால போர்ச்சுகீஸ்ல வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் இவங்களுடைய ட்ரேடிங் பண்ண வந்த டைமிங் வந்து முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகல் அப்படின்றது ஐரோப்பால இருக்கிற ஒரு கண்ட்ரி. இது வந்து ஒரு சிறிய நாடு தான். ஆனா நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு. அதனால அந்த சிறிய நாட்டை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. நம்ம இந்தியான்றது பெரிய நாடுன்றதால அதை வந்து இவங்களோட ஈஸியா அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. யுரேஷியன் இனக்குழு ஆல்ரெடி நம்ம இதை பார்த்திருந்தோம். இது வந்து அல்புகர்க் கொண்டு வந்தது. சரிங்களா? அல்புகர்க் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சது. யுரேஷியன் இனக்குழுக்கு ஆதரவு தெரிவிச்சது அல்புகர்க். சரிங்களா? அப்படி இந்தியா வரும்போது போர்ச்சுகீசியர் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது அப்படி இந்தியா வந்த கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது 2 பேர். ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ட் ரூடி நொபிலி, ஹென்ட்ரிக்ஸ் இவர் தான். சரிங்களா? இந்த ராபர்ட் ரூடி நொபிலி வந்து நிறைய உரைநடைகள் வந்து எழுதியிருக்காரு, தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும். சரிங்களா? அதனால இவரை தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு அழைச்சாங்க. செகண்ட் வந்து ஹென்ட்ரிக்ஸ், இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டு யூதர். ஹென்ட்ரிக்ஸ் இவர் வந்து தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை. நிறைய நூல்களும் வந்து இவர் எழுதிட்டு சரிங்களா? அதனால அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க. யார? ஹென்ட்ரிக்ஸ். சரிங்களா? நம்ம இந்தியாவுக்கு முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர் தான். ஆனா இந்தியாவை விட்டு கடைசியா போனவங்களும் போர்ச்சுகீசியர் தான். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அச்சுப்பதிப்பின் தந்தை, உரைநடையின் தந்தை இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து யாரு எந்த நாட்டுல இருந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள். ஹாலந்து நாட்டு மக்களை டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலந்து அப்படின்றது நெதர்லாந்து அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. நம்ம அந்த மேப் பார்க்கும்போதே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நெதர்லாந்து. இவங்க வந்து கடல் வணிகத்துல எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர்கள். சரிங்களா? இந்த போர்ச்சுகீசருடைய ஆதிக்கத்தை வந்து ஒடுக்கியவர்களான நம்ம டச்சுக்காரர்கள், இந்த டச்சுக்காரர்கள். ஓகேங்களா? 1602 மார்ச் 20 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 21 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்க அப்படின்னா டச்சு பாராளுமன்றத்துல. சரிங்களா? இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேற ஒரு பேர் இருக்கு, நெதர்லாந்து ஒருங்கிணைந்த கிழக்கிந்திய குழு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டேட். சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டச்சுக்காரங்கள்ல இருந்து, அதாவது நெதர்லாந்துல இருந்து வந்த முதல் பயணி யாரு அப்படின்னா ஜேன் ஹியூல் வான் நில்சோடன். சரிங்களா? 1795 தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி பயணம் செய்யறாரு. அப்படி வந்த எந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்தாரு அப்படின்னா இந்தோனேஷியா. சரிங்களா? இவங்க வந்து இந்தியால வணிகம் செய்யறதுக்கு அவ்வளவா வந்து லைக் பண்ணல. ஆனா இந்தோனேஷியால தான் அதிகமா லைக் பண்றாங்க அங்க வணிகம் செய்யறதுக்கு. சரிங்களா? இவங்களுடைய முதல் வணிக தளமாவும் இந்தோனேஷியாவானது இருந்துச்சு. அப்படி டச்சுக்காரர்கள் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில கைப்பற்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1641 மலாக்கா. சரிங்களா? 1656 இலங்கை, 1671 மலபார் கடற்கரை. மலபார் எங்க இருக்கு? கேரளால இருந்த மலபார். சரிங்களா? அந்த மலபார் கடற்கரையில இருந்த போர்ச்சுகீசிய கோட்டைகளும் வந்து கைப்பற்றிட்டாங்க. போர்ச்சுகீசிய கோட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து அவங்க கைப்பற்றின பிளேஸ் எல்லாம் பிடிங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, டச்சுக்காரர்கள் இருந்த பிளேசஸ் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இப்படிதான் வந்து இந்த 5 கண்ட்ரில இருந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருந்தோம் இல்லையா, மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளவே இந்த ஃபைட், ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம் எல்லாமே இவங்களுக்குள்ளவே இருந்துச்சு. வர்த்தக போட்டியும் இருந்துச்சு. சரிங்களா? இப்படிதான் வந்து கடைசியில ஸ்டேபிளா இருந்தவங்க ஆங்கிலேயர்கள் மட்டும்தான். சரிங்களா? அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் டீட்டெயில்டா. இந்த இடத்துல பார்க்கும்போது நாகப்பட்டினத்தை கைப்பற்றி ஆதிக்கத்தினை நிறுவினர் யாரு? டச்சுக்காரர்கள். சரிங்களா? நாகப்பட்டினம் தான் இவங்களுடைய வணிகத்தனமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. சரிங்களா? 1652 நன்னம்பிக்கை முனையும் கைப்பற்றிட்டாங்க. 1605 மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பிரதேசம். ஆந்திரால இருந்த ஒரு பிளேஸ் தான் மசூலிப்பட்டினம். இந்த மசூலிப்பட்டினத்துல முதல் தொழிற்சாலை நிறுவனாங்க யாரு? யாரு? டச்சுக்காரர்கள். சரிங்களா? இந்த டச்சுக்காரர்கள் ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா அம்பைனா படுகொலை. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த அம்பைனா படுகொலை ரொம்ப வந்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணிருப்பாங்க இந்த டச்சுக்காரர்கள். சரிங்களா? எப்ப அப்படின்னா 1923 இவங்களுக்கு ஆகாதவங்க, அதாவது இவங்களுடைய ஆப்போசிட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு தீவு இந்தோனேஷியால இருந்து அம்பைனா தீவுல பிடிச்சி சித்திரவதை செஞ்சிடறாங்க. சரிங்களா? யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஊழியர்களை. இந்த டைம்ல வந்து இந்த டைமுக்குள்ளவே பிரிட்டிஷும் வந்து இந்த இடத்துல இந்தியாவில வந்து என்டர் ஆகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஊழியர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஜப்பானியர்கள் அடங்கிய 20 பேரை பிடிச்சி அந்த அம்பைனா தீவுல சித்திரவதை செஞ்சு கொண்டுடுறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த அம்பைனா படுகொலை அப்படின்னு எனப்பட்டது. சரிங்களா? அம்பைனா படுகொலைனா இதுதான். அந்த அம்பைனா படுகொலை மிகப்பெரிய இவங்களுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ரீசனா இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இவங்க எந்தெந்த பிளேசஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஆரம்பத்துல இவங்களுடைய கேபிட்டலா எது இருந்துச்சுன்னா பழவேற்காடு, சரிங்களா, புலிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முதல் கோட்டை, அதாவது தமிழ்நாட்டுல முதல் கோட்டையை பழவேற்காட்டுல தான் அமைச்சாங்க. ஜெல்ட்ரியா கோட்டை, அந்த பழவேற்காட்டுல ஒரு கோட்டையை வந்து நிறுவனாங்க 1913. சரிங்களா, ஜெல்ட்ரியா கோட்டை, அதுதான் ஜெல்ட்ரியா. புக்ல வந்து கெல்ட்ரியான்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கிய அதிகார மையமா இருந்துச்சு. யாருடைய அதிகார மையம்? டச்சுக்காரருடைய அதிகார மையம். 1690 நாகப்பட்டினம் தலைநகரா வந்து மாறுச்சு. சரிங்களா, 1690 டச்சுக்காரோட தலைநகரமா நாகப்பட்டினம் இருந்துச்சு. இந்த டச்சுக்காரர்கள் கைப்பற்றின பிளேசஸ் என்னென்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம், நாகர்கோவில், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம், இவ்வளோ பிளேசஸை வந்து இந்த டச்சுக்காரர்கள் நம்ம இந்தியர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றிட்டாங்க. பழவேற்காட்டுல இருந்து அப்படி கைப்பற்றின பிளேசஸ் தான் இந்த பழவேற்காடு. ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. ஆரம்பத்துல வந்து இந்தோனேஷியால தான் லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து எந்த பிளேசஸ் வந்து தலைமையிடமா வச்சு வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாகப்பட்டினம். சரிங்களா, ஆரம்ப தலைமையிடமா பழவேற்காடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1990 தான் நாகப்பட்டினத்தை வந்து சேஞ்ச் பண்றாங்க தலைநகரா. சரிங்களா, அதுக்கப்புறம் இவங்களோட கைப்பற்றின பிளேசஸ்ல என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்றாங்க, அதாவது பழவேற்காட்டுல இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்றாங்கன்னா வைரம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கிராம்பு, சரிங்களா, இதெல்லாம் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய முக்கிய வணிக மையமா எந்தெந்த பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1605 மசூலிப்பட்டினம், 1608 தேவனாம்பட்டினம், 1610 பழவேற்காடு, பழவேற்காடுக்கு இங்கிலீஷ்ல புலிக்காடு. சரிங்களா, 1614 சூரத். இந்த இயர்லாம் வந்து புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 1653 சின்சுரா, 1658 காசிம் பஜார், பாட்னா, பாலசோ. கொச்சினையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. எப்ப அப்படின்னா 1963. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அம்பைனா படுகொலை 1923 அம்பைனா படுகொலை. அதுக்கப்புறம் அடிமை வியாபாரம் அடிமை வியாபாரமும் பண்ணாங்க. சரிங்களா, இந்த அடிமை வியாபாரம் பத்தி யார் வந்து நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வில்வோ டிஜிக். இவர் வந்து ஒரு ஆய்வாளர், பல்கலைக்கழக ஆய்வாளர், லெய்டனுடைய பல்கலைக்கழக ஆய்வாளர். சரிங்களா, இவருடைய கட்டுரையில வந்து அடிமை வியாபாரம் பத்தி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இந்த டச்சுக்காரர் என்னென்ன எப்படிலாம் வந்து கொடுமை பண்ணாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த அடிமை வியாபாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியர்கள்னா அடிமையா வந்து பிரிட்டிஷ், அதாவது டச்சுக்காரர்கள்கிட்ட போயிட்டு ஏன் சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி. விஜயநகர பேரரசு வந்து பல போர்களால வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த மக்கள்லாம் ஒரு தலைமையே இல்லாம இருந்தாங்க. அப்ப தலைமையே இல்லைன்னா இந்த டச்சுக்காரர்கள் ஈஸியா போயிட்டு அவங்களுடைய அடிமையா வந்து மாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. சரிங்களா, அதுதான் இந்த விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தலைமையும் இல்லை, வேலை இல்லாம இருந்தாங்க. பஞ்சம் மற்றும் போரால அதிக வறுமையில இருந்தாங்க. அப்ப வேலை அடுத்த வாழ்வாதாரத்தை நோக்கி போகும்போது அந்த அடிமையா வந்து போயிட்டு வேலை செய்ய பார்த்தாங்க. சரிங்களா, அப்படிதான் வந்து இந்த அடிமைகள்லாம் ஏற்றுமதி நிறைய நிறைய பேர் வந்து இந்த டச்சுக்காரர்களோட சேர்ந்துக்க ரீசன். சரிங்களா, 1621 இருந்து 1965 வரைக்கும் 26,885 பேர் வந்து இந்த அடிமை வியாபாரிகளா போயிட்டு டச்சுக்காரர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. சரிங்களா, இதுல ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, குழந்தைகளும் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த 26,885 பேர். ஓகேங்களா, இந்த டச்சுக்காரருடைய முக்கிய ஏற்றுமதி பொருளா என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது மிளகு, மசாலா பொருட்கள், பருத்தி, இண்டிகோ, பட்டு, அரிசி. ஓகேங்களா, இந்த இண்டிகோ வந்து இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டச்சுக்காரோடைய வீழ்ச்சிக்கான ரீசன் என்ன ரீசன் பார்க்கும்போது அம்பைனா படுகொலை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, 1623 கொண்டு வந்த, அதாவது படுகொலை செஞ்ச அம்பைனா சித்திரவதை, அம்பைனா படுகொலை, ஆதிக்க போட்டி, அதாவது டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் ஆதிக்க போட்டி, பிரிட்டிஷ் குழுவும் ஆதிக்க போட்டி. சரிங்களா, வர்த்தக போட்டி, இந்த
அவங்களுக்குள்ளாரவே அந்த ஐரோப்பா நாட்டுல இருந்து வந்தவங்களுக்குள்ளவே வர்த்தக போட்டி, கடற்படை வலுவாக இல்லாம இதுவும் வந்து ஒரு ரீசனா இருந்துச்சு. போதிய தளவாடங்கள் இல்லாதது, அதாவது கடற்படையில அதுக்கேத்த கருவிகள் இல்லாம இருந்ததா இதுலயும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வணிக தலங்களை பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் கைப்பற்றினர். இதுக்கப்புறம் வந்த, அதாவது இந்த டச்சுக்காரருக்கு அப்புறம் வந்த ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த டச்சுக்காரர்கிட்ட இருந்து அவருடைய பிளேசஸ் எல்லாம் ஈஸியா ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த டச்சுக்காரரை பத்தி இவ்வளவுதான்ப்பா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஐரோப்பியர்கள் வருகையில போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்களை பத்தி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதோடைய கண்டினியூஷனா பார்ட் 2 பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.